ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ காரச்சேவ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து 4 பீஸாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன், அதை அந்த பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. 3 வெந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விடுங்க. உருளைக்கிழங்குல ஃபைபர், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. அதில் ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் சுத்தமாகவே கிடையாது. ஒரு வாழைப்பழத்தை விட அதிகமான பொட்டாசியம் உருளைக்கிழங்குல தான் இருக்குது. அதனால உருளைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடி நல்லா வளரும், நல்ல ஜீரண சக்தியை உண்டாக்கும். வெங்காயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கடலை மாவு 1/2 கப் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 1/4 கப் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். மிளகு 1/2 டீஸ்பூன். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும். தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கையில் ஒட்டுற மாதிரியான பதத்தில் தான் இருக்கும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உலக்கில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை எடுத்து உலக்கில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. ஓமப்பொடி மாதிரி ரொம்ப சின்ன சில்லு எடுக்காதீங்க. காரச்சேவுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற சில்லாவே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இது திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சலசலப்பு அடங்கிருச்சு, அதனால நம்ம காரச்சேவை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம காரச்சேவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. காரச்சேவு சூடு ஆறுனதுக்கப்புறம் கையாலே நல்லா உடச்சி விட்டுருங்க. எண்ணெயே ஒட்டலை, இந்த காரச்சேவில் சுத்தமாக எண்ணெயே ஒட்டலை. எண்ணெய் பண்டம் சாப்பிட வேணான்னு நினைக்கிறவங்க இந்த காரச்சேவு செஞ்சு சாப்பிட்லாம்.
பாருங்கள் நம்ம பண்ண காரசேவ் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நம்ம காரசேவில் போட்டிருக்க உருளைக்கிழங்கும் வெங்காயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது. இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஏதாவது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.